வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை தொடர்பு கொண்டு பேசினால் அவர்கள் மீது கட்சி உடனடியான நடவடிக்கை எடுக்கும். கட்சி உடனடியான நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படாது. மேலும் இது அதிமுகவின் தலைமை எடுத்த முடிவு என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கடும் கோபத்தில் ஆளாகியிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மதிப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். செயற்குழு கூட்டம் நடத்தியது. 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு மட்டும்தான். மீதம் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்பதை முன்மொழிந்துதான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் நிர்வாகிகளும் தலைவர்களும் இணைந்து செயலாற்றினார்களா என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாகத்தான் தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தலைமை வெற்றியடைய வேண்டி மக்கள் மத்தியில் திமுகவின் குறைகளை எடுத்து கூறி அதிமுக வெற்றியடைய வழிவகுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இது நிச்சயமாக நடக்குமா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுக கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை 2024 மக்களவை தேர்தல் வரை மிகப்பெரிய தோல்வியே தான் தழுவியுள்ளது. இனி வரக்கூடிய காலங்களிலும் அதிமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும் என்றுதான் நிர்வாகிகள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். 10 தோல்வி அடைந்தும் 11ஆவதாக மக்களவை தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றியடைய முடியும்? இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்? அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடியால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியே நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் செயல்படுவோம் என்று சில தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.